வசனம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் போதும். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. நம்ம இன்றைக்கி ஒவ்வொரு பாயிண்டாக நம்ம படிக்க போகிறோம். சூப்பராக அந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறாங்க. பாடல் ஒரு அழகாக இலக்கண ரீதியாக சூப்பராக அமைச்சிருக்கிறாங்க. நிறைய வசனங்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். தமிழ் நல்ல ஆழமாக படித்த இலக்கணத்தில் அதிகமாக ஊறி போனவங்க கூட அப்படி எழுத முடியாது பைபிளில். கரெக்டாமா? பயங்கரமாக இருக்குது அந்த இலக்கணம், அந்த கோர்வையாக அப்படியே அழகாக இருக்கும். எனக்கு ரொம்ப ஆச்சரியம் ஊட்டினது அதை இப்போ தான் ஞாபகம் வருது. அந்த வார்த்தையை பாருங்களேன். இந்த செய்தியில் உள்ள அது கிடையாது. இது படிச்சுட்டு நம்ம உள்ளே வந்துடணும். முக்கியமான ஒரு காரியத்துக்குள்ளே வரப்போகிறோம். அந்த கோர்வையை நான் சொல்கிறேன். ஆச்சரியமாக இருக்கும். இதெல்லாம் எப்படி தான் எழுதுனாங்க அப்படின்றத, அதான் ஆவியானவர் இல்லாமல் இதை எழுத முடியாது. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான், நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவளுடனே கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். அழகாக இருக்கும் அந்த வார்த்தைகள். குதித்தெழுந்து நின்று நடந்தான், நடந்து குதித்து தேவனை துதித்து, அப்படி அழகாக இருக்கும். இந்த ஒரு பாடல் அழகாக பாடல் போலேயே கவிதை மாதிரியே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இங்கே சங்கீதம் 19லையும் இன்றைக்கி நம்ம பார்க்குற விஷயம் அழகாக அமைச்சிருக்கிறாங்க. அது படித்தோன்னா அப்படியே ஏதாவது ஒன்று நம்ம சொல்லணுமே அப்படின்ற மாதிரி தோணுச்சு எனக்குலாம். நிறைய நாள் படிச்சிருக்கிறேன், ஆனால் தோணலை. இப்போது கொஞ்சம் ரீசெண்டாக ஒரு 2 வீக்ஸாக பார்க்கும்போது நல்லா இருந்தது. அந்த வேர்டிங்கு, அந்த வார்த்தைகள் அழகாக அமைச்சிருக்கிறாங்க. இதில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, அந்த டார்க்கில் அந்த பைபிளை பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு கலரில் அந்த இது போல்டு பண்ணியிருக்காங்க. கர்த்தருடைய வேதம், கர்த்தருடைய சாட்சி, கர்த்தருடைய நியாயங்கள், கர்த்தருடைய கற்பனை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தருடைய நியாயங்கள். அழகா அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிருக்கிறாங்க. இது இந்த 6மே ரொம்ப முக்கியம். 6 காரியங்களை அங்கே பட்டியலிட்டு இருக்கிறாங்க. 6 விஷயம் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் 2 கொடுத்துருப்பாங்க. இப்போ கர்த்தருடைய வேதம்னா 2 இருக்கும். 2 ஆப்ஷன், 2 முக்கியமான விஷயம் சொல்லியிருப்பாங்க. என்னது? குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. அப்படி 6 காரியத்திலையும் 2 சொல்லியிருப்பாங்க. அப்போ 12 விஷயங்கள் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அப்போது நம்ம ஒவ்வொன்றா நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிறோம். முதலாவது, கர்த்தருடைய வேதம் அப்படின்னாலே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். அதுக்கு முன்னாடி தான் அந்த வேதத்தை பற்றி சொல்லப்படுகிற காரியங்கள்லாம் நிறைய இருக்குது. நீங்கள் வேதத்தில் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா பைபிளில் அதை பற்றி தான் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கோம். கர்த்தருடைய வேதத்தை பற்றி படிக்கணுன்னா 12வது சங்கீதத்துக்கு வந்தீங்கன்னா சொல்லுவாங்க. அது எப்படிப்பட்டது அப்படின்றத இங்கே 6வது வசனத்தில் சொல்கிறாங்க. 12வது சங்கீதம் 6வது வசனத்தில், கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்களாக இருக்கிறது. கர்த்தருடைய சொற்கள் மண்குகையில் 7 தரம் உருக்கி புடமிட்டாங்களாம். இதெல்லாம் ஆச்சரியமாக இருக்குல்ல? இப்போது கர்த்தருடைய வேதம், அந்த அடிப்படையில் தான் கர்த்தருடைய வேதம் 2 விதமான ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கிறது. ஒன்று, குறைவற்றது. கர்த்தருடைய வேதத்தில் குறையை கண்டுபிடிக்க முடியுமா? ஒருவேளை எழுத்துப்பூர்வமாக டைப்பிங்கில் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு சில கரெக்ஷன் இருக்கலாம். இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு சொந்தமாகவே பைபிளை அவங்க உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. சொந்தமாகவே உருவாக்கிட்டாங்க. எகோவா விட்னஸ் அப்படின்ற ஒரு குழுவினர்கள் அவங்களுக்கு சொந்த பைபிளை உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. அதனால் நம்மளையும் அப்படி தான் யோசித்து வச்சுருக்கிறாங்க. சௌந்தர்யெல்லாம் அவங்க தான் அப்படின்னு. ஏன்னா நம்ம யார்ட்டையுமே சொல்லாத காரணத்தினால, நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணாததுனால, மக்களுக்கு வேகமாக நம்முடைய சத்தியத்தை சொல்லாதனால நாமும் அந்த குழுவை சேர்ந்தவர்கள் அப்படின்னு நினச்சிட்ருக்குறாங்க. இப்போ கூட நாங்கள் ஒரு 700 பேருக்கு நோட்டீஸ் கொடுக்கும்போது கேட்டதை தான், நீங்கள் ஜெகோவா விட்னஸா அப்படின்னா, இல்லை நாங்கள் செவன்த் டேனா கொடுங்க.
ஆனால் அவங்களா இருந்தால் நீங்கள் வெளியே போயிருங்க அப்படின்னாங்க. 7th டே இப்போ தான் உங்களை பார்க்குறோம். 7th டேன்றத சபை ஒரு பழைய காலம் ஒரு சபை ஒன்று இருக்குது, ஆனால் இப்போ தான் உங்களை நீங்கள் வெளியில் வந்து நிற்கிறத நாங்கள் பார்த்துருக்குறோம் அப்படின்னாங்க. வருவோம், இனிமேல் வந்துக்கிட்டே இருப்போம், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னேன். ஏன் இதை சொல்கிறேன்னா, அவங்களுக்குன்னு ஒரு பைபிளை வச்சுருக்கிறாங்க. அது நிறைய இயேசுவை பற்றி விஷயங்கள்லாம் நிறைய காரியங்களை அவங்க டெலீட் பண்ணிட்டாங்க. அதே போல் ஆங்கில வேதாகமங்கள் இன்னைக்கு உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதில் நிறைய வசனங்களை ரிமூவ் பண்ணிட்டாங்க. கேஜேவி தவிர, என்கேஜேவி ஓரளவு பரவாயில்ல. ஆனால் NIV பைபிள், மற்ற வருகிற RSV போன்ற நிறைய டிரான்ஸ்லேஷன் என்ன ஆயிருது அப்படின்னா, அவங்களுக்கு சொந்தமாக அவங்க உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அது ஆபத்தானது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, ஒரு குறையும் இல்லாத வேதம். இதை படிக்கும் போதும் நமக்கும் ஒரு குறைவும் வராது. இந்த வேதத்தில் குறையில்லை, ஆகையினால என் வாழ்க்கையிலையும் குறையில்லை. ஏன்னா நான் வேதத்தை நான் படிக்கிறேன். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து, வசனம் தெரியுமா? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. இதுல குறை இல்லை, ஆகையினால நம்முடைய வாழ்க்கையிலையும் குறை இருக்காது. சரிங்களா? கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும், ஆத்துமாவை, அந்த வார்த்தை வரும்போது எனக்கு அப்படியே நின்றுட்டேன். இந்த இடத்துல கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துது. ஏசப்பா, வேதத்தை நம்ம வைத்திருக்கும் போது, இந்த குறைவற்ற வேதத்தை நாம் தூக்கி சுமந்து கொண்டிருக்கும் போது அது என்ன செய்யுமா? நம்மை, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. நமக்குள்ள ஒரு ஆத்மா இருக்குல்ல, மண்ணும் சுவாசமும் சேர்ந்ததுதான் ஜீவ ஆத்மா. மண்ணும் சுவாசமும் சேர்ந்தது. அந்த ஆத்மாவை, ஆத்மா நம்ம இறந்துட்டோம் அப்படின்னா ஆத்மா இல்லை, அழிஞ்சு போச்சு. சரிங்களா? அந்த அழியக்கூடிய ஆத்மாவை உயிர்ப்பிக்கக்கூடியது, நம்மை உயிர்ப்பிக்கக்கூடியது எது அப்படின்னா வேதம். நாடி நரம்புகள் எல்லாம் பலனடைய செய்வது இந்த வேத புஸ்தகம். இந்த வேதத்தை படிக்கிறவங்க அவங்க குறைவா இருக்கவே மாட்டாங்க. இந்த வேதத்தை நேசிக்கிறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவும் படாது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். சரிங்களா? குறைவில்லாத ஒரு வாழ்க்கை உயிர்ப்பிக்கிற வேத புஸ்தகம். நான் யோசித்து பார்த்தேன், எப்படி உயிர்ப்பிக்கும் அப்படின்னு. ஆத்துமாவை பலப்படுத்துகிறது தான் தேவனுடைய வார்த்தைகள். இன்னைக்கு அநேக திருச்சபைகள் நொந்து கஷ்டத்தோடு வேதனையோடு வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாம் என்று வருகிற ஜனங்கள் ஏராளமாக இருப்பார்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தையை கேட்ட உடனே அவர்களுக்கு நம்பிக்கை பிறக்கிறது, அவங்களுடைய ஆத்துமாக்களுக்குள் உயிர் வருகிறது. நம்ம கூட ஒரு செய்தி கேட்டிருக்கிறோம், உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா? கண்டிப்பா அடையும். தேவனுடைய வார்த்தை நம்முடைய உள்ளத்துக்குள் பாயும் போது, நம்முடைய உள்ளத்துக்குள் செல்லும் போது உயிர்ப்பிக்கப்படுகிறோம். இதற்கு சிறந்த உதாரணமாக எபிரேயர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில், தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. இதோட 4 நாள் மெசேஜ். இது ஆராய்ந்து பார்த்தா 4 மணி நேரம் பேசணும். அது வல்லமை உள்ளது, ஜீவன் உள்ளது, கணுக்களையும் ஊனையும் பிரிக்கக்கூடியது, உருவ குத்துகிறது என்று இங்கே வர்ணித்திருக்கிறார்கள். பவுல் எழுதுறார் சூப்பரா. இப்படிப்பட்ட வேத புஸ்தகத்தை நாம் எந்த அளவுக்கு நேசிக்கிறோம்? குறைவற்ற இந்த வேதம்னாலே நம்ம ஆங்கிலத்தில் என்னெல்லாம் படிச்சிருக்கிறோம் அப்படின்னா லா அப்படின்னு இருக்கும்.
ஒருவேளை இதை 10 கற்பனைக்கு நம்ம ஒப்பிட்டு பேசுவோம், 10 கற்பனைக்கு ஒப்பிட்டு பேசுவோம். ஆனால் இங்கே வேதம்னா பொதுவாக இன்னைக்கு நான் உங்களுக்கு அதை சொல்லி கொண்டு இருக்கிறேன். 10 கற்பனையை சேர்ந்து அடங்கிய வார்த்தைகள் அனைத்தும் குறைவற்றது. நம்ம குறையோடு இருந்தோம், ஆனால் இதை நாம் படிக்கும்போது குறைவில்லாதவர்களாய் மாறிக்கொண்டிருக்கிறோம். உண்மையா இல்லையா? அது உண்மை, 100% உண்மை. டேவிட் லிவிங்ஸ்டன் அப்படின்ற ஒரு மிஷனரி ஆப்பிரிக்காவுக்கு போகும்போது எப்படி இருந்திருக்கும் தெரியும்? பயங்கர கஷ்டப்பட்டார் ஊழியத்தில். ஒரு முறையெல்லாம் வேற நாட்டு மக்கள் அவர் இறந்த பிறகு அதை பற்றி நீங்கள் வரலாறு படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹார்ட் எங்கே வச்சு கேட்டாங்களாம். ஹார்ட் எங்கே வச்சிருங்க, இதயத்தை எங்களுக்கு கொடுங்க, உடலை ஒரு இடத்துக்கு கொண்டு போயிருங்கன்ட்டாங்க. ஹார்ட் எடுத்து அங்கே வச்சுருந்தாங்க ஆப்பிரிக்காவில். நர மாம்ச பச்சினிகள் மனிதர்களை சாப்பிடுகிற ஜனக்கூட்டத்துக்குள்ளாக இந்த டேவிட் லிவிங்ஸ்டன் உள்ள போறார். சத்தியத்தை சொல்கிறார். மனிதனை வேட்டையாடி சாப்பிட்ட அந்த இனம் அன்புள்ள இனமாக மாறினது. நம்ம கூட கேள்விப்பட்டிருப்போம். ஒருத்தர் என்னடா இது கருப்பு புஸ்தகத்தை வாசித்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கெல்லாம் பைத்தியமாடா அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த புஸ்தகம் மட்டும் எங்களுடைய வாழ்க்கையில கிடைக்காவிட்டால் நீ இப்ப பேசிக்கிட்டே இருக்க மாட்ட, உன்னை சுட்டு தின்றுப்ப அப்படின்னா. ஒருத்தன் உன்னை சுட்டு சாப்பிட்டுருப்பேன், வெட்டி அப்படியே சாப்பிட்டுருப்பேன். அவ்வளவு வெறித்தனமா வாழ்ந்தோம் நாங்க. என்னைக்கு தேவனுடைய வார்த்தை என்னுடைய வாழ்க்கைக்குள் வந்ததோ அன்றையிலிருந்து நான் மனிதனாய் மாறிவிட்டோம், மிருகங்கள் அல்ல என்று சொன்னார்கள். இன்னைக்கு வேதத்தை ஆழமாக படிக்கிற பிள்ளைகளோட உண்மையில அவங்களுடைய குணலட்சணங்கள் அழகா இருக்கும், அவங்கள்ட்ட பேசணும்னு தோணும். ஆனா வேதத்தை நேசிக்காத பிள்ளைகளிடத்தை அவங்கள பார்க்கும் போதெல்லாம் எப்போ இவங்களை விட்டு வெளியே போவோம் என்கிற எண்ணங்கள் தான் வரும். ஏனென்றால் வேத புஸ்தகம் ஒருவனை மாற்றி அமைத்துவிடும், அழகுபடுத்திவிடும். அதெல்லாம் பக்கா கிராமம். நல்லா யோசித்து பார்த்தோன்னா எனக்கு எப்படியெல்லாம் மாறணும்னு எனக்கே தெரியாது. ஆவுன்னா அடிதான், அப்படி வாழ்க்கை எங்கள் வாழ்க்கையெல்லாம். நானும் எங்கள் அண்ணனும் ஒரே கிளாஸு. அவன் எங்கள் அண்ணன் சொல்லியிருக்கிறான், தம்பின்னு சொல்லாதடா யார்ட்டையும் அப்படின்னு. நானும் கொஞ்சம் கட்டையாக இருப்பேன், சொன்னேன்னா உன்னை அடிச்சுடுவேன் வீட்டில் அப்படின்றான். ஏன்னா அவங்கெல்லாம் கொஞ்சம் வளர்த்தியாக இருப்பாங்க, நான் ரொம்ப கட்டையாக இருப்பேன். ஆனால் எங்கேயாவது ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா, என்னை யாராவது தொட்டுட்டாங்க அப்படின்னா என்ன நடக்கும்னே தெரியாது. நானே 2-3 முறை பார்த்துருக்கிறேன். ரத்த வெள்ளத்தில் போனவங்களை பார்த்துருக்கிறேன் நான். அவ்வளோ அடி விழுகும். அதே போல் அண்ணனை ஏதாவது பண்ணான்னு சும்மா விட மாட்டேன். என்னுடைய பவர் அன்னைக்கு பயங்கரமாக இருக்கும். ஏதோ இதை சொல்கிறேன், நான் முரட்டுத்தனமான ஒரு வாழ்க்கை. பைபிளே இல்லை எங்களுக்கு லைஃப்பில். எங்கள் வீட்டில் பைபிளே கிடையாது. நாங்களாம் பக்கா இந்துக்கள். 11th படிக்கும்போது தான் பைபிளை புதிய ஏற்பாடு ஆரம்பித்தேன். அது பயந்து, வார்டனுக்கு பயந்து, ஞாயிற்றுக்கிழமை எவன்டா சர்ச்சுக்கு போனால் நான் கை தூக்கினேன். நானும் போவேன் அப்படின்னு. நீ போவியா? போடா வெளியே போங்கடா. வெளியே போகிறதுக்காக கை தூக்கினேன் நான், கிறிஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு. சும்மா அன்னைக்கு தூக்கின கை தான். உண்மையிலே நான் விளையாட்டுக்கு தான் தூக்கினேன். சண்டே அனுப்ப மாட்டேறாங்க வெளியில், சர்ச்சுக்கு போகிறேன்னாவது வெளியே ஓடிடலாம் ஹாஸ்டலை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு போனவன் தான். வாழ்க்கை மாறிச்சு. பைபிளை வந்தோம். அதுக்கடுத்து எங்கள் அண்ணன் சொன்னான், டே பைபிளெல்லாம் படிக்கக்கூடாதுடா, கிறிஸ்தவங்களாக ஆகக்கூடாதுடா, நம்மலாம் எப்பயும் போல் பூர்வீகமான இந்துக்களாக இருக்கணும் அப்படின்னு சொன்னவன். நானும் பைபிள் காலேஜ் படிச்சுட்டு வரேன், அவன் சர்ச்சுக்கு போயிட்டுருக்கான். ஆனால் நீ எங்கடா போயிட்டுருக்க? இல்லைடா ஏசப்பா தான்டா உண்மை அப்படின்னா. ரைட்டு. அப்புறம் தம்பி, தங்கச்சி, அம்மா, அப்பா எல்லாருமே ஆண்டவருடைய அன்பை ருசித்தோம். ஊரில் சொன்னாங்க, நீங்களாம் அவ்வளோதாண்டா, குலதெய்வம் அடிச்சிடும்டா அவங்கள அப்படின்னு. குலதெய்வம் அடிச்சுட்டு போகுதுடா, ஆளை விடுங்கடா, எங்கள் ஏசப்பாவை பிடிச்சிக்கிறோம். இன்றைக்கி எங்கள் குடும்பம் நல்லா இருக்குது. இன்னொரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா, என் ஊரில் ஒரு சர்ச், அழகான ஒரு சர்ச் இருக்குது, இப்போ கட்டணும் ரீசெண்டாக. அதை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்துக்கள் மனம் மாறி இருந்தாங்க.
நான் பைபிள் காலேஜ் படிக்கும்போது விபிஎஸ் நடத்தின பிள்ளைகள் கொரோனா நேரத்தில் நான் அங்கே இருந்தோம். சனிக்கிழமை தோறும் சர்வீஸ் நடத்துவோம். அங்கே வந்துட்டாங்க எல்லாருமே பயத்தில். அப்போ தான் சொன்னாங்க, நீங்கள் விபிஎஸ் நடத்தும் போதே நாங்கள் இயேசுவை தெரிஞ்சுக்கிட்டோம் அங்கிள் அப்படின்னா. எஸ், ஓகே, சூப்பர் அப்படின்ட்டு வந்திருக்கிறாங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, அநேகரை உயிர்ப்பித்திருக்கிறது. அதில் நானும் ஒருவன், என்னுடைய குடும்பமும் ஒன்று. பைபிள் மட்டும் இல்லை அப்படின்னா நான் எந்த சிறைச்சாலையில் இருப்பேன்னு எனக்கே தெரியாது. உண்மையை சொல்கிறேன். புல்ஃபீட்லேருந்து இது மட்டும் இல்லை அப்படின்னு சொன்னால் என் வாழ்க்கை எங்கே இருக்கும், எங்கே வெட்டு அங்கங்கன்னு சண்டையை போட்டு எத்தனை ஜெயிலுக்குள்ளே போயிட்டு வந்திருப்பேன்னு எனக்கே தெரியாது. ஏன்னா கிராம வாழ்க்கை. என் ஆண்டவர் வேதத்தை கையிலே கொடுத்து இதை படிமகனே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அதை படிக்க 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 அவருடைய குணத்தை நாம் பிரதிபலிக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நிமிஷமும் முழங்கால் படியிட்டு கதறி அழுகிற ஒரு அனுபவம். ஒரு சில நேரங்களில் ஏதாவது ஒரு கோபமோ ஏதாவது ஒரு சூழ்நிலை வரும்போதெல்லாம் இரவு முழுவதுமாக, ஐயா என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் நான் இதை ஏன் செஞ்சேன்னு எனக்கே தெரியல என்று அழுகக்கூடிய அளவிற்கு ஆண்டவருடைய வேதம் என்னோடு பேசிக்கொண்டிருக்கிறது, உங்களோடும் பேசிக்கொண்டிருக்கிறது. ஆகையினாலே இந்த வேதத்தை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. இந்த வேதத்தை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு குறையும் இல்லை. இந்த வேதத்தை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு உயிர்ப்பிக்கப்படுவார்கள். எல்லா விதத்தில் இருந்தும் அவங்களுடைய வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்படும் என்று நாம் பார்க்க முடியும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை யோசிங்க. இந்த வேதம் வந்த பிறகும் என் கோணம் மாறலை அப்படின்னா வேதம் இன்னும் வரலன்னு அர்த்தம். பைபிள் இந்த வசனங்கள் என்னுடைய வாழ்க்கைக்குள் வரும் என்றால் என் இயேசுவானவருடைய குணத்தை நாம் ரிஃப்ளெக்ட் பண்ணிடுவேன். நான் மகாத்மா காந்தி சொன்னார்ல, என்ன சொன்னாங்க? இயேசுவை, நல்ல ஒரு சென்டென்ஸ் இருக்கும்ல, டக்குன்னு வருது யாவும். கிறிஸ்தவர்களை நான் பார்க்கிறேன், அவர்களுக்குள் நான் கிறிஸ்துவை பார்க்கவில்லை அப்படின்னு சொன்னார். இந்த வேத புஸ்தகம் என்னுடைய வாழ்க்கைக்குள் வரும் என்றால் நான் ஜீசஸை ரிஃப்ளெக்ட் பண்ணுவேன். இந்த வேத புஸ்தகத்தை நான் படிக்கல, ஒழுங்கா படிக்கல, இதன்படி நடக்கல அப்படின்னா நான் பிசாசை தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுவேன். சிம்பிள். அன்பான தேவனுடைய பிள்ளை யோசிங்க. ரெண்டாவது, டைம் இல்லாதனால வேகமாக முடிச்சிடலாம். கர்த்தருடைய வேதத்தை பற்றி நம்ம படிச்சிட்டோம். 2 ஆசீர்வாதங்கள். அது குறைவற்றது, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. இரண்டாவது, கர்த்தருடைய சாட்சி எப்படிப்பட்டது? சத்தியமும் பேதையை ஞானியாக்குறதுமாய் இருக்கிறது. இதை குறித்து நிறைவு வேதாகம்னு ஒரு வேதாகமம் என் கையில் இருக்கு. நான் ஒரு சில ஸ்டோருக்கு போய் முக்கியமானது ஏதாவது கிடைக்குமான்னு பார்ப்பேன். அதுவும் சத்தியத்தை சத்தியமாக சொல்கிற கமெண்ட்ரி ஏதாவது இருக்கான்னு பார்ப்பேன். அதிகமாக நானும் பாஸ்டர் தியாகராஜன் 2 பேரும் அடிக்கடி மீட் பண்ணி போவோம். நிறைவு வேதாகம்னு ஒன்று எழுதினவர் இறந்துட்டாங்க, அதுக்கடுத்து பிரிண்ட் ஆனது. அதில் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த சாட்சிகள் அப்படின்னா இது தேவனுடைய மெய்யான வார்த்தைகள். இதுவும் அப்படிதான் வரும். இது தேவனுடைய மெய்யான வார்த்தைகள் அவருடைய குணாதிசயங்களுக்கும் சித்தத்துக்கும் சாட்சி பகர்கின்றன. அவருடைய குணத்திற்கும் சித்தத்துக்கும் சாட்சியாக வாழும்போது, அப்படி நம்ம பாயிண்ட் எடுத்துக்கணும். அவருடைய குணங்களுக்கும் அவருடைய சித்தத்துக்கும் இசைந்து சாட்சியாக வாழும்போது, கர்த்தருடைய சாட்சி, கர்த்தருக்காக சாட்சி, குணமாற்றம், அவருடைய சித்தத்தின்படி வாழ்கிற ஒரு வாழ்க்கை, நம்முடைய விருப்பத்தின்படி அல்ல, அவருடைய சித்தத்தின்படி வாழும்போது நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் 2. என்ன சொல்றாங்க அப்படின்னா, அது அந்த சாட்சி சத்தியமானது. இன்னொரு விஷயம் தான் ரொம்ப டாப். என்ன பண்ணுமா? பேதையை ஞானியாக்குறதுமாய் இருக்கிறது. ஞானி பேதையை ஞானியாக்குறதுமாய் இருக்கிறது. உண்மையா இல்லையா?
இந்த வேதத்தை படிக்கும்போது அவங்க ஞானவான்களாய் மாறுகிறார்கள். நம்மளாம் அடிக்கடி சொல்றோம்ல, சத்தியத்தில் நம்மளாம் ரிச், பணக்காரர்கள். ஒருவேளை இந்த உலக ரீதியாக பொருளாதாரத்தில் ஏழைகளாக நம்ம இருக்கலாம், ஆனால் சத்தியத்தில் பணக்காரர்கள் நம்ம. எனக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியம் என்ன அப்படின்னா, நாங்கள் கல்லூரி போகும்போது தான் பைபிளை கொஞ்சம் அதிகமாக தொட்டு பார்த்தது. அதிகமாக ஆதியாகமம் தான் தொட்டிருக்கோம் 11ல், அவ்வளோதான். 12th போச்சு, அது படிப்புனே போயிடும். 12th முடிச்சோன்னா வேறு காலேஜில் நான் அட்மிஷன் போட்டேன். ஒரு பாஸ்டர் சொன்னார், என்னையா அங்கே போய் படித்து கடவுளுக்காக எதையாவது பண்ணியா அப்படின்னாரு. கடவுளுக்காக எப்படி என்ன பண்ணுறது, எனக்கு அவ்வளோவா தெரியாதுல்ல, பைபிள் காலேஜ் போறியா அப்படின்னாரு. பைபிள் காலேஜா அப்படின்னா பைபிள் மட்டும் தான் படிப்பாங்களா அப்படின்னா ரொம்ப லக்கலாக கேட்டதெல்லாம் உண்டு. ஆமாம், பைபிள் மட்டும் தான் படிப்பாங்க, போறியா, ஜாலியாக இருக்கும், மற்றபடி நீ அது இது பைபிள் ஹிஸ்ட்ரி அது இதுன்னு படித்தா நல்லாவா இருக்கும், இதை படிப்பா அப்படின்னாரு. ஓகே பாஸ்டர், எங்கே அப்படின்னா மதுரைக்கு போகணும் படிக்க. ஓகே, என்னைக்கு வரணும்னு சொல்லுங்கள், கிளம்பிடுவோன்னு போனேன். அப்போ தான் காலையில் மார்னிங் ப்ரேயர் 5 o'clock, ஈவினிங் ப்ரேயர் அப்படி போட்டு 4:30 எழுப்பி விட்ருவாங்க. படிக்கணும், பைபிள் படிக்கணும். நிறைய இந்துக்கள் போயிருந்தோம் நாங்கள், முத்துக்குமார், காளிதாஸ், இந்த மாதிரி சிவாஜி பேரை நாங்களாம் ஒரு செட்டு. டைரக்டர் வருவார், என்னடா பேருடா, எப்படா இங்கே வந்தீங்க அப்படின்வார். ஐயா எப்படியோ வந்துட்டேண்ணா அப்படின்னு அண்ணன் தான் சொல்லணும். டைரக்டர் அப்படியோ வந்துட்டேண்ணே. அப்படியா, என்னைக்கு தேர போகிறீங்களோடா நீங்களாம் அப்படின்னு போயிடுவார். கடைசியில் 2வது வருஷம் போகும்போதெல்லாம் டாப்பில் போயிட்டோம். யாரெல்லாம் இந்துக்களாக இருந்தோமோ, யாரெல்லாம் பைபிளே படிக்காமல் போனோமோ அவங்க தான் டாப் கிளாஸு. நாங்கள் எல்லா கோர்ஸ்லேயும் ஹை லெவல் மார்க்கு. கேள்வி கேட்குறதே நாங்கள் தான், ஏன்னா ஒன்றுமே தெரியாது, எதை பார்த்தாலும் கேள்வியாக தான் வருது. 7th டே பற்றியெல்லாம் நான் கேள்வி கேட்டிருக்கேன். இந்த 7th டேன்னு ஒரு குறிப்பு இருக்குல்ல சார், அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கேன் நான். அதை பற்றியெல்லாம் சொல்ல மாட்டேன், அவங்களாம் எகோவா விட்னஸில் சேர்ந்தவங்க அப்படின்னு சொன்னது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அப்படியா, சரி அப்போ விட்டுருவோம், ஒதுக்கிடுவோம் அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய குண லட்சணங்களையும் அவருடைய சித்தத்தையும் செய்கிற ஒரு வாழ்க்கை தான் கர்த்தருடைய சாட்சியாக வாழ்றது அப்படின்ற மாதிரி இருக்குல்ல, அந்த பாயிண்ட். சரிங்களா? இதனால பேதைகளை ஞானியாக இந்த மாற்றுகிறது. உண்மைதான், அது முட்டாளா போயிருந்தோம். இன்னைக்கு வேதத்தின் ரகசியங்கள், மகத்துவங்கள் அப்படியே தோண்டி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். உக்காந்தோம்னா அப்படியே எவ்வளோ மணி நேரம் போகும்னு தெரியாது. ஆராய்ச்சி, பைபிள் ஆராய்ச்சியில் ஒரு பாயிண்ட் எடுத்து அப்படியே தோன்ற வேலை தான். நிற்கும் தட்டிக்கும், அது எங்கே முடிகிற அது வரைக்கும் தோண்டுவோம். இன்னைக்கு ஞானியாக மாற்றி இருக்கிறது. சத்தியத்தில் எந்த சத்தியத்தை கேட்டாலும் சொல்லுகிற அளவிற்கு ஞானவான்களாய் மாற்றி இருக்கிறது. காரணம் என்ன என்று சொன்னால், கர்த்தருடைய சாட்சி, இந்த சத்தியம். நிறைய பேர் இந்த சத்தியத்தை அறிஞ்சிக்கிறல, சாட்சியாக வாழவும் விருப்பம் இல்லை. கொடுக்கப்பட்ட பணியை சரியாக செய்யவும் நிறைய மக்களுக்கு பிடிக்கல. ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார் அப்படின்னா, நீங்கள் எத்தனை பேருக்கு சாட்சியாய் வாழணுமோ அத்தனை பேருக்கு சாட்சியாக வாழ வேண்டும். போராட்டம் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும். சரிங்களா? 2 ஆப்ஷன் அதில் இருக்குது. 3வது 8வது வசனத்துக்கு வாங்க. கர்த்தருடைய நியாயங்கள். இப்போ கர்த்தருடைய நியாயங்கள் அப்படின்னா செம்மையானவைகள். அநியாயம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம். நியாயமாய் நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு பார்க்குறோம். வேதம் என்ன சொல்லுதோ அதை அப்படியே நம்ம நடக்கணும், அதுதான் நியாயமான வாழ்க்கை. வேதத்துக்கு புறம்பாய் நடக்கும்போது அநியாயம். போட்டுடலாம். போட்டால் ரொம்ப பிரச்சனை இருக்கு. விசுவாசி தான் போட்டு விட்டீங்கன்னா விசுவாசி. நியாயமானவன் தான் போட்டு விட்டீங்கன்னா அநியாயமானவன். நிறைய மாறிடும். அன்பான தேவனுடைய பிள்ளைகள், இதில் யோசிங்க. கர்த்தருடைய நியாயங்கள் அப்படின்னா போதனைகள், நியாயமான காரியங்கள், செம்மையும். அந்த 2வது ஆப்ஷன் நல்லா இருக்கும். ஆத்மாவை உயிர்ப்பிக்கும்,
பேதையை ஞானியாக்கும். இப்ப என்ன சொல்றாங்க? இருதயத்தை சந்தோஷிப்பிக்கும். நீங்க நியாயமாய் வாழ்ந்துட்டீங்க அப்படின்னா, நியாயமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா, ஏசப்பா சொன்னதுபடி கரெக்டா நியாயப்படி நடந்துட்டீங்கன்னா உங்க இருதயம் சந்தோஷமா இருக்கும். இல்லைன்னா பாஸ்டர் ஒரு மெசேஜ் கொடுக்க முடியாது உங்கள்கிட்ட. என்ன பேசினாலும் பயமா தான் இருக்கும் உங்களுக்கு. யோசித்து பாருங்களேன். உண்மையா இருந்துட்டு நீங்க வேதத்தை படிச்சுட்டு சர்ச்சுக்கு ஒழுங்கா வந்துட்டு ஓய்வு நாள் அனுசரிச்சிட்டீங்கன்னா செய்தி ஃபுல்லாவே ஆசீர்வாதமாவே இருக்கும். ஆனால் எதுவுமே பண்ணாம வந்து உக்காந்துட்டீங்கன்னா இந்த முத்துக்குமார் பாஸ்டர் எப்ப பார்த்தாலும் கடிந்து கொண்டு தான் சொல்றாருன்னு வைங்க. ஏன்னா உங்களுக்கு வேதத்தினுடைய நியாயப்படி நடக்காத காரணத்தினாலே இங்க பேசப்படுவது எல்லாமே எப்படி இருக்கு உங்களுக்கு? என்னமோ அந்த ஏவுகணை வச்சு அடிக்கிற மாதிரியே இருக்கு. நாங்க என்ன பண்ண முடியும்? அதே இது வேதத்தை நேசிக்கிற பிள்ளைகிட்ட போய் கேளுங்க, எப்படி இருந்துச்சு மெசேஜ் அப்படின்னா, கேட்கணும் போல தோணுது மறுபடியும் அப்படின்னுவாங்க. ஏன்னா அவங்க நியாயப்படி நடக்கிறதுனால இங்க சொல்லப்படுகிற ஃபுல்பீட்ல சொல்லப்படுகிற வார்த்தைகள் நியாயப்படி இருக்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லாவிட்டால் அவங்களுக்கு பிடிக்காது. நான் எங்களுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு, என்ன தெரியுமா? நாங்கள் யார் சொன்னாலும் கவலைப்பட மாட்டோம், என்ன சொன்னாலும் கவலைப்பட மாட்டோம். யார் சொன்னாங்கன்றது தான் ரொம்ப முக்கியம் எங்கள் லைஃப்பில். இப்போ நீங்கள் ஆண்டவருக்கு பயந்து முழங்கால் போட்டு ஒரு ஜெப வீரராக இருந்து ஜெப வீராங்கனையாக இருந்து நீங்கள் என்னை பார்த்து நீங்கள் சரியில்லை பாஸ்டர் அப்படின்னீங்கன்னா நான் அழுவேன். ஏசப்பாட்ட முழங்கால் போட்டு, ஏசப்பா சாரிப்பா, இனிமேல் நான் நல்லா நடந்துக்கிறேன் ஏசப்பான்னு சொல்லுவேன். ஆனால் நியாயப்படி நடக்காம, ஓய்வு நாளை அனுசரிக்காம, சத்தியத்தின்படி வாழாம ஒரு மனுஷன் என்ன ஏதாவது ஒன்று திட்டுறாங்க அப்படின்னா நான் ஒரு கடுகளை கூட நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். ஏன் தெரியுமா? அதை டெலீட் பண்ணிடுவேன். ஏன்னா தகுதியில்லாத ஒரு மனுஷன் நம்மளை ஆலோசனை சொல்றாரு. தகுதி இல்லாத ஒருத்தவங்க ஆலோசனை சொல்றதுனால அந்த ஆலோசனைகள் எங்களுடைய மைண்ட்ல ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதே ஒரு ஜெபிக்கிற ஒரு வீரன், ஜெபிக்கிற ஒரு வீராங்கனை ஒரு கடிந்து கொள்வார்கள் என்று சொன்னால் நான் திருந்துவதற்கான முயற்சி எடுப்பேன். நான் ஓகே சாரிங்க, மாத்திக்கிறேன், நீங்க சொன்னதுனால நான் மாத்திக்கிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நியாயப்படி நடக்கிறதுனால இருதயம் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாயிருக்கிறது என்று வேதத்தில் பார்க்க முடியும். சரிங்களா? தேவ பக்தி உள்ளவர்களுக்கு இந்த கமெண்ட்ரியில் சொல்றாங்க, அந்த டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு தேவ பக்தி உள்ளவர்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கும் நீதியான வாழ்க்கை வாழ்வதற்குரிய தேவனுடைய திட்டவட்டமான நெறிமுறைகளை இவை காட்டுகின்றன. தேவ பக்தி உள்ளவர்களுக்கு பக்தியான வாழ்க்கை, பக்தி உள்ளவர்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கும் நீதியான வாழ்க்கை வாழ்வதற்குரிய தேவனுடைய திட்டவட்டமான நெறிமுறைகளை இவை காட்டுகின்றன. நம்ம எப்படி வாழணும், மகிழ்ச்சியா வாழ்வதற்கான ஏற்பாடுகள் எப்படி இருக்கிறது வேதத்தில் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு இருதயத்தில் மகிழ்ச்சியே கிடையாது. எங்க வாழ்க்கையில் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்குமா? எல்லாருக்குமே இருக்கும். வியாதிகள் இருக்கும், சூழ்நிலைகள் பொருளாதார ரீதியாக பிரச்சனை இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும். ஏதாவது ஒரு சூழ்நிலை நம்ம அப்படியே தாக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறது போல தெரியும். ஆனால் இருதயம் மகிழ்ச்சியாக இருக்கா அப்படின்னா நீங்கள் ஆண்டவரோடு என்ன செய்கிறீங்க? தொடர்பில் இருந்துக்கிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம். இருதயம் சந்தோஷமாக இல்லை அப்படின்னா நீங்கள் ஆண்டவரை விட்டு எங்கேயோ போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அவ்வளோதான். ஆண்டவரோடு நீங்கள் உறவு வைத்திருக்கும் போது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதை சால்வ் பண்ணிடலாம். ஆண்டவரோடு இல்லாம நீங்க இருந்தீங்க அப்படின்னா என்ன பிரச்சனையாக இருந்தாலும் உங்களால என்ன செய்ய முடியாது? ஜீரணிக்க முடியாது. நீங்க உங்க வாழ்க்கையில ரொம்ப மோசமான சூழ்நிலையில கூட தள்ளப்பட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சரிங்களா? கவனமாக இருக்க வேண்டும். இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிற தேவனுடைய கர்த்தருடைய நியாயங்கள். நாலாவது விஷயம், 5 நிமிஷத்துல முடிக்கணும். இப்போ அடுத்த பகுதி, கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாயிருக்கிறது. கண்ணுக்கு வந்துட்டார். நான் அந்த நம்ம சர்ச் டோரை லாக் பண்ணுவேன்.
அடிக்கடி எல்லாம் ஜபஜோதி அம்மா போயிட்டாங்கன்னா நான் தான் எல்லாத்தையும் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு லாக் பண்ணுவேன். ஏன்னா லைட்டு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணோன்னே சாவி கரெக்டாக போடணும். கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் சாவியை அங்கே போடணும். ஒன்று நம்ம செல்ஃபோன்லேருந்து லைட் அடிச்சு போனால் சீக்கிரம் போட்டலாம், இல்லை நான் எப்படியாவது இந்த சாவியை எப்படியா போட்டுருவேன் அப்படின்னா கஷ்டம். அது கண் இருக்கலாம், சாவி இருக்கலாம், பூட்டு கூட இருக்கலாம், நம்ம லைஃப்பில் என்ன வேணாலும் இருக்கலாங்க. ஆனால் வெளிச்சம் இல்லாவிட்டால், கிறிஸ்துவாகிய அந்த வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாவிட்டால் கண் இருந்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நான் பைபிள் படிக்கும் போதெல்லாம் சொல்லுவேன், ஏசப்பா கண்ணு ஒரு மாதிரி ஆகிற மாதிரி இருக்குது எனக்கு. ஏன்னா எப்போ பார்த்தாலும் ப்ராஜெக்டு அது இது மெசேஜ் ப்ரிப்பரேஷன்னு லேப்டாப்லேயே ஓடுது, கண்ணு ஒரு மாதிரி இருக்குது, கொஞ்சம் பாருங்கள் ஏசப்பா. இந்த கண்ணு உங்களுக்கு சொந்தம். நான் வேறு எதையும் ஆராய்ச்சி பண்ண போகிறதில்லை, வேறு எதையும் பார்த்து ரசிக்க போகிறது கிடையாது. வேதத்தை ரசிக்கிற கண்ணு, நேசிக்கிற கண்களை பார்த்துக்கங்க ஏசப்பான்னு அப்போதைக்கு நான் ஜெபம் பண்ணுறது உண்டு. அதனால் என்னமோ ஓரளவு நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆசிரியப்பு கூடாரத்துக்குள்ள நான் செய்தி ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு 6 months கோர்ஸ் மாதிரி எடுத்து நான் ஒரு ஃபைல் எடுத்து அழகாக பண்ணி ஒரு 30 மெசேஜ் கொடுத்தேன். அப்போ என்னுடைய கண்கள் அப்படியே இது நல்லா இருக்கும், இந்த சைடு பாதி ஆயிடுச்சு, 1.5 கண்ணு மாதிரி ஆயிடுச்சு. நினச்சேன் நம்முடைய கண் இப்படி போயிடும் போல் அப்படின்ட்டு. ஆனால் ஆண்டவர் அது சரி பண்ணி, ஏன்னா வேதத்தை நேசிக்கிற போது நல்லா தான் இருக்குது. அந்த அர்த்தத்தில் இது இல்லை. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்முடைய கண்கள் தெளிவாக வேண்டுமானால் தூய்மையான கற்பனையை நம்ம என்ன செய்யணும்? விட்டுறணும். அப்படியா? தூய்மையானது நம்மளுடைய கண்ணு தூய்மையாக இருக்கணும், தெளிவாக இருக்கணும்னா கற்பனையை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும். ஏன் தெரியுங்களா? ஒரு டானிக் வாங்குகிறோம், இருமலுக்கோ காய்ச்சலுக்கோ வாங்குகிறோம். அதில் நிறைய என்ன பண்ணியிருப்பாங்கன்னா போட்டிருப்பாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ குடிக்கணும்னு வாங்க. இப்போ நம்ம 70 கிலோ உடம்பு இருக்குது அப்படின்னா 20 மில்லி குடிக்கலாம் சார் அப்படின்வாங்க, இல்லைன்னா 15 மில்லி குடிக்கலாம் சார். அது எப்படி நீ குடிக்கலான்னு சொல்லலாம் 15 மில்லி? என் உடம்பு எப்படி இருக்குது, இந்த காணு டப்பால் இருக்கிற டானிக்கை 15 மில்லி குடிக்க சொல்கிறீல, அதெல்லாம் முடியாதியா? அப்படியே குடிச்சிட்டா தூக்கிட்டு போயிட வேண்டியது. டேப்லெட் இருக்குது, ஒன்று தான்யா போடணும், அது எப்படி ஒன்று போடுவோம், நாங்கள் 10 போட்டு படுத்துருவோம் அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணணும். அப்போ இங்கே சொல்லப்படுகிற, ஏன்னா மண்ணால் உருவாக்குனவர் ஏசப்பா தான், அவர் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. எப்பா உன் கண்ணு தெளிவாக இருக்கணும் அப்படின்னா கற்பனை, தூய்மையான கற்பனையை நீ கை கொள்ளணும்ப்பா, அப்போ தான் உன் கண்ணு நல்லா இருக்கும், உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் என்று சொல்லும்போது அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நான் சரியாக ஃபாலோ பண்ணாவிட்டால் எனக்கு நிறைய பிரச்சனை ஆரம்பிச்சிடும். ஓகே, யோசிப்பார். கடைசியாக இதெல்லாம் நீங்கள் வீட்டில் உட்காந்து அப்படியே கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள். 9வது வசனத்துக்கு வாங்க. இப்போ 5வது பாயிண்ட் வந்துட்டோம் நம்ம, சரியா? ஓகே. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், தேவ பயம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்னா என்ன? யாராவது வந்தோன்னா நடுங்குவாங்களா? அதான் பாஸ்டர் வந்தோன்னா டிவியெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு, ஐயா எனக்கு கடுப்பாயிரும், அதெல்லாம் பிடிக்கவே செய்யாது. அது எதுக்கே எனக்கு, நீ ஆண்டவருக்கே பயப்படல, நான் ஒரு சாதாரண ஊழியக்காரன், எனக்கு எதுக்கு நீ பயப்படுற? தேவனுக்கு பயந்துட்டோம் அப்படின்னு சொன்னா அது சுத்தம், நல்லா இருப்பாங்க. அது எப்படியா இருக்குமா? எப்படி ஆசீர்வாதம் என்னது? என்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமா இருக்கிறது. அவங்க நிலைத்திருப்பாங்க, அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும், அந்த பயம் என்றைக்குமே அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கா? இன்னைக்கு நிறைய பேருக்கு இல்லை. அது சும்மா ஏதோ ஜீவனை கொடுத்துட்டாரு. உயிர் பயத்தில் நிறைய பேர் சர்ச்சுக்கு வர்றோம். உயிர் பயம்.
ஆண்டவரை தேடி வர்றது மாதிரி நிறைய இல்லை. அன்பின் மித்தம் வர்றது கொஞ்சம் பேர். நான் எல்லாரையும் குற்றம் சுமத்தலை. அன்பின் மித்தம் வந்திருக்கிறோமா? யோசிங்க. என்னுடைய வாழ்க்கை அழிஞ்சே போனாலும் என் ஆண்டவரை நான் தேடி வருவேன். அப்படி வந்தவங்க 100க்கு 10 பேர் இருப்பீங்க. அப்படி இல்லாத சமயத்தில் இன்னைக்கு நான் போகலன்னா ஆண்டவர் அடிச்சிட்டாருன்னா என்ன பண்றது? ஆண்டவர் என்ன வெறுத்துட்டாருன்னா என்ன பண்றது? நான் போய் ஆகணும். அப்படி வர்றோம் அப்படின்னா அது தெய்வ பயமே கிடையாது, அது ஆபத்தானது. அந்த பயத்துக்காக வரக்கூடாது. ஆண்டவருக்கு பிடிக்காது. அவர் அன்புள்ள ஆண்டவர். ஆண்டோடைய அன்பை ருசித்து பார்த்துட்டிங்கன்னா சர்ச் விஷயமும் சரி, அவருடைய நியாயங்களும் சரி, வேதத்தை வாசிக்கிறதும் சரி, முழங்கால் யுத்தம் செய்கிறதும் சரி, உங்களை பார்க்கும்போதே அது தெரியும். நிறைய பேர் பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிடலாம், அப்பா இவங்க ஆண்டவருக்கு பயப்படுறாங்க அப்படின்னு. கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம், இதை பற்றி நம்ம படிக்கணும் அப்படின்னா உதாரணம் இருக்குது. ஆபிரகாம் பலி செலுத்த போகிறாரு ஈசாக்கு. 75 வயசில் அழைப்பு வருது. ஈசாக்குக்கு இப்போ எத்தனை வயசு? நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அங்கே போகும்போது எத்தனை வயசுன்னு சொல்லியிருக்கிறேன். ஆமா, யாராவது பேட்டியசன் ப்ராப்பர்ட்டியில் அந்த இதை சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கேனே, ஞாபகம் இருக்கா? எனக்கு ஞாபகம் இல்லை. 20 வயசு. அப்போ 20ம் 25ம் 45 வருஷம் கழிச்சு ஏசப்பா சொல்றாங்க, இப்பத்தான் எனக்கு தெரியுது நீ எனக்கு பயந்து நடக்கிறா என்று அப்படின்றார். 45 வருஷம் கழிச்சு சொல்றாரு, இப்பதான் உனக்கு தெரிஞ்சிருக்கு நீ ஆண்டவருக்கு எனக்கு பயப்படுற அப்படின்னா. 22ஆம் அதிகாரத்தில் இருக்கு ஆதியாகமத்தில். 45 வருஷம் கழிச்சு சொன்னாரு நீ எனக்கு பயப்படுறப்பா. ஈசாக்க பலி செலுத்துகிற விஷயம் வரும்போது தான் சொல்றாரு எனக்கு நீ பயப்படுற அப்படின்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னைக்கு உன் வாழ்க்கையை முழுவதுமாக 100% ஒப்பு கொடுக்குறியோ ஆண்டவருக்காக, அப்பதான் நீங்க பயப்படுறீங்கன்னு அர்த்தம். உலகத்துக்கு பாதி, குடும்பத்துக்கு பாதி, சர்ச்சுக்கு காவாசி கொடுத்தீங்கன்னா நீங்க ஆண்டவருக்கு பயப்படல, உங்க உயிருக்கு தான் பயப்படுறீங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமா இருக்கிறது. அது ஒரு வாரத்துக்கு ஒரு முறை, இன்னொரு வாரத்துக்கு ஒரு மாதிரி எல்லாம் இருக்காது. அது எப்பயுமே கரெக்டா இருக்கும். அவங்கள நம்பலாம், எல்லா விஷயத்திலும் நம்பலாம், இல்லைன்னா நம்பக்கூடாது. கடைசியாக கர்த்தருடைய நியாயங்கள், இது உலகத்தில் நேர்மையாக நியாயமாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை. உலகத்தில் இன்னைக்கு நமக்கு எவ்வளோ விஷயம் இருக்கு. இந்த உலகத்தில் வரி கட்டணும், அது கட்டணும், சமுதாயத்துக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டியது, கலாச்சார ரீதியாக நம்ம கீழ்ப்படிய வேண்டியது இருக்கு. எல்லாத்துக்கும் நியாயமாய் வாழ்கிற ஒரு மனுஷனாக நாம் மாற வேண்டும். கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. அவருடைய நியாயங்கள் அனைத்தும் உண்மையும் நீதியுமாக இருக்கிறபடினாலே கரெக்டா நம்ம அவர் சொன்னபடி நடந்து போயிட்டே இருக்கணும். நிறைய சொல்லியிருக்கிறார். உலகத்தோடு நம்ம சமூக ரீதியாக நம்ம எப்படி வாழணும், உணவுல எப்படி இருக்கணும், உடையில எப்படி இருக்கணும், என்ன வகையான உணவுகளை சாப்பிடணும், அழகா இருக்கா இல்லையா, எல்லாமே இருக்கு. நம்ம அதாவது அம்மையார் எழுதுவாங்க, 10 கற்பனையையும் அப்புறம் இயற்கை பிரமாணத்தையும் மீறும் போது தான் நோய்கள் வரும். 10 பிரமாணத்தையும் ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்ட இயற்கை பிரமாணங்களையும், அதாவது உணவு பிரமாணம், ஆடை பிரமாணம், எல்லாமே இருக்கு. அதை நம்ம மீறும் போது தான் வியாதிகளை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அதை அப்படியே நடந்தோம் என்று சொன்னால் 100% அப்படியே கரெக்டாக நடந்துட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நியாயப்படி நாம் நடக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை யோசிங்க. ஆண்டவர் பெரியவர். இந்த 6 விஷயங்களை நீங்கள் வீட்டில் உட்காந்து படித்து பாருங்கள். இந்த 6 காரியங்களை நம்ம எப்படி, கர்த்தருடைய வேதம் எப்படிப்பட்டது, உயிர்ப்பிக்கிறது, கர்த்தருடைய சாட்சி ஞானியாக்குறது நம்மை, கர்த்தருடைய நியாயங்கள் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறது, கர்த்தருடைய கற்பனை கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமாய் இருக்கிறது, கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவை அனைத்தும் நீதியுமாக இருக்கிறது. அது அப்படியே நம்ம கை கொள்ள வேண்டும். அடுத்த வசனம் சொல்லுது, அவைகள் பொன்னிலும், இதெல்லாம் அவைகள் எவைகள், இவையெல்லாம் எப்படிப்பட்டதா இருக்கிறது,
பொன்னிலும் மிகுந்த பசும்பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தனிலும் மதுரம் உள்ளதுமாய் இருக்கிறது. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கை கொள்கிறதினால் மிகுந்த பலன் உண்டு. தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் ஆண்டவரே. துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விலக்கி காரும். அவைகளை என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரதியாக இருப்பதாக. அழகாக முடிக்கிறார். யோசிப்போம். இன்றைக்கி நைட்டு உட்காந்து படிங்க முழங்காலில், அல்லது தியானித்து பாருங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவாராக. ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று இந்த கூட்டத்தை